World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சியின் மாணவர்கள் மற்றும் சஸ்திக் வெல்னஸ்காருடைய மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டிக் வெல்னஸ்கார் சார்பாக நிறைய நல்வாழ்வு பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பேரண்டிங் கிளாஸ், மணி வெல்னஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வெல்னஸ் கிளாஸ், ஃபுட் வெல்னஸ் கிளாஸ், இப்படி நிறைய வகுப்புகள் படித்தோம். இந்த மாதம் ஜூன் மாதம் நம்ம படிக்கக்கூடிய வகுப்பு என்னென்னா, இறை சக்தியை தூண்டும் பயிற்சி, டிவைன் எனர்ஜி ஆக்டிவேஷன் கிளாஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம். இறை சக்தி அப்படிங்கிறது நம்மளால் அதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியுமா? ஒரு சாதாரண மனிதனாக வாழக்கூடிய நம்மளால் இறை சக்தியை தூண்டி அந்த இறை சக்தி மூலிமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோன்னா, முதல்ல டிவைன் எனர்ஜினா என்ன, இறை சக்தி, அதோடைய அறிமுகத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இறை ஆற்றல்னா என்ன, இறை சக்தினா என்ன, அந்த இறை சக்தி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும், அந்த இறை சக்தியை நம்ம எப்படி தூண்டுதலை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடைய அறிமுகம். ரெண்டாவது, ஜோதிடத்தில் இறையாற்றல். இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை விஷயத்தையும் ஜோதிடத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். அப்போ ஜோதிடம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு இறையாற்றல் அப்படிங்கிற விஷயம் கூட ஜோதிடத்துலேருந்து எடுக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ அஸ்ட்ராலஜியில் இறையாற்றலை குறிக்கக்கூடிய கிரகம்னா குரு, கேது அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி இறையாற்றல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்காது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த இறையாற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி வித்தியாசப்படும். சில பேருக்கு முருகனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு பெருமாளுடைய ஆற்றல் இருக்கும், சில பேருக்கு சிவனுடைய ஆற்றல் இருக்கும், சில பேருக்கு பெண் தெய்வங்களுடைய ஆற்றல், அம்பாளுடைய ஆற்றல், லட்சுமியுடைய ஆற்றல், சரஸ்வதியுடைய ஆற்றல், இல்லது காளி வழிபாடு, இந்த மாதிரி நிறைய இறையாற்றல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்படும். அப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இறையாற்றல் அந்த மனிதர்களுக்கு ஒத்து வருமானு பார்க்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, என்ன தான் நாம் ப்ராக்டிஸ் பண்ணாலும், மெடிடேஷன் பண்ணாலும், கோயிலாக போய் சாமி கும்பிட்டாலும் அந்த டிவைன் எனர்ஜியை ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க. சில பேர் கோயிலுக்கே போகாமல் கண்ணை மூடி உக்காந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த இறையாற்றலை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வாய்க்கு வந்த மாதிரி அருள்வாக்கு சொல்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜோதிடத்தில் இறையாற்றல் தன்மையை நம்ம வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அணுகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இறையாற்றல் அவங்களுக்கு வருமா வராதா, அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட தெய்வம், ஆண் தெய்வமா, பெண் தெய்வமா, ஆக்ரோஷமான தெய்வமா, அல்லது சாத்வீகமான தெய்வமா, அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த தெய்வ ஆற்றலை இயக்கும் வழிமுறைகள், அதை எப்படிலாம் இறையாற்றலை இயக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ஜோதிடத்தின் மூலிமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இறையாற்றலை, இறை சக்தியை அவங்க ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த இறை சக்தியை சித்தி செய்ய, இறை சக்தியை சித்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரியான வழிமுறைகள் கிடையாது. இப்போ காவல் தெய்வத்தோட இறையாற்றல் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த இறையாற்றலை பெறுவதற்கு காவல் தெய்வத்துக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யணும். சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு முனீஸ்வரரோட அருள்வாக்கு இருக்குது, அதுக்கப்புறமேல் ஐயனாரோட அருள்வாக்கு இருக்குது, பாண்டி முனியோடைய அருள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இறையாற்றல் அவங்களுக்குள்ளே இருக்குன்னா
அந்த இரையாற்றலுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்க செய்யணும். இப்போ பாண்டி முனீஸ்வரருக்கு சுருட்டு வச்சு கெடா வெட்டி பலி கொடுத்து பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணால் அந்த இறைசக்தி ஆற்றல் அவங்களுக்குள்ள சித்தி ஆகும்னு சொல்லலாம். அப்போ இந்த இரையாற்றல் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரணும்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அப்போ அந்த வழிமுறைகளை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை வந்து இதில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அடுத்தது வந்து இந்த இறை சக்தியை சித்தி செய்கிறதுக்கு வாழ்வியல் முறைகளாக நம்ம என்ன பண்ணணும்? தினசரி வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வாழ்வியல் முறைகளாக நாம் என்ன பண்ணணும்? இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து மகாலட்சுமியோடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமியோடைய அந்த இறை சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க நல்ல பிராண்டட் ஷர்ட்டு போடுறது, நல்ல அழகான புடவை கட்டுறது, நகை நிறையா போட்டுக்கிறது, நல்ல கார் வாங்கி அந்த வாகனத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உண்டான வாழ்வியல் முறைகளை அவங்க வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த குறிப்பிட்ட தெய்வத்துடைய இறை சக்தி அந்த நபருக்கு, அந்த ஜாதகருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு இறைவனுக்கும் இறையாற்றலுக்கும் ஒரு வாழ்வியல் முறைகள் இருக்குது. அப்போ அந்த வாழ்வியல் முறைகள் மூலிமா எப்படி இறை சக்தியை நம்ம கிரகிச்சிக்கிறது, அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை நம்ம இதில் தெளிவாக படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது வந்து இந்த இறையாற்றலுடைய நிமித்தம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இறையாற்றல் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுனாலே அவங்க வாழ்க்கை வந்து ஒரே நிமித்த மையமாக மாறும். அது என்ன சார் நிமித்த மையமாக மாறுது? நிமித்தம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் என்னமான தெய்வத்தோட இறையாற்றல் நமக்குள்ளே இருக்கோ அந்த தெய்வம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நிமித்தமாக வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், பைரவருடைய இறை சக்தியை சில பேர் ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் சனிக்கிழமை அன்னைக்கு தான் நடக்கும். சனியோடைய நட்சத்திரத்தில் தான் நடக்கும். சனியோடைய கர்மப்பதிவு நட்சத்திரத்தில் தான் நடக்கும். சனி ஹோரையில் தான் நடக்கும். அதுக்கு பேர் தான் நிமித்தம். அப்போ அதை வச்சு என்ன சொல்லிடலாம்? அவங்களுக்கு பைரவருடைய இறையாற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு முருகனோட இறை சக்தி அதிகமாக உடம்புல இருக்குது, அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா காரியங்களும் சஷ்டி திதி எப்போ நடக்கும், கிருத்திகை நட்சத்திரத்தில் நடக்கும், பூச நட்சத்திரத்தில் நடக்கும், விசாக நட்சத்திரத்தில் நடக்கும், செவ்வாய்க்கிழமை நடக்கும், செவ்வாய் ஹோரையில் நடக்கும். இப்படி இறையாற்றல் நிமித்தத்தின் வழியாக நான் உன் கூட தான் பயணிக்கிறேன், உனக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறேன், உனக்கான எல்லா நன்மைகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேங்கிறத நிமித்தத்தின் மூலமாக உணர்த்துவாங்க. ஈவன் அந்த நிமித்தம் வந்து பிறப்பு இறப்பின் மூலமாகவும் வெளிப்படும். அது எப்படி சார் பிறப்பு இறப்பின் மூலமாக வெளிப்படும்? இப்போ சில வீட்டில் பாருங்கள், அவங்க வீட்டில் ஒரு பர்டிகுலர் தெய்வத்தோட இறையாற்றல் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வீட்டில் தாத்தா ஐயப்பனுக்கு மாலை போடுவார், மகன் ஐயப்பனுக்கு மாலை போடுவார், பேரனும் ஐயப்பன் இதுக்கு சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. இப்படி வழி வழியாக அவங்க பரம்பரையில் ஐயப்ப பக்தர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலியில் ஐயப்பனுடைய இறை சக்தி இறையாற்றல் நிரம்பி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு நிமித்தத்தின் வழியாக எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபேமிலியில் நிறைய ஆண் குழந்தைகள் பிறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறக்கிற குழந்தைகள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மணிகண்டன் ஐயப்பன் பேர் வைப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த இறையாற்றலுடைய நிமித்தம் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் கிருஷ்ணருடைய இறையாற்றல் அந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் நிறையா குழந்தைங்க அஷ்டமி தீதியில் பிறக்கும். குறிப்பாக கோகுல அஷ்டமிலே பிறக்கும்னு சொல்லலாம். யாருடைய வீட்டில் வந்து லக்ஷ்மியோடைய இறையாற்றல் அதிகமாக இருக்கோ அந்த குழந்தைகள் வெள்ளிக்கிழமைக்கு பிறப்பாங்க, நிறையா பெண் குழந்தைகள் பிறப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படி நம்ம இந்த இறையாற்றலை நிமித்தத்தின் மூலமாக உணர முடியும். ஓகே, அடுத்தது வந்து இந்த இறையாற்றல் சில மனிதர்களுக்கு எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். இது என்னமான எதிர் விளைவுகள் அப்படின்னா,
நிறைய பேர் ஒவ்வொரு தெய்வத்துடைய தன்மைகளையும் வரலாறுகளையும் புரிஞ்சிக்காம நிறைய இரையாற்றலை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரினா, இப்போ ஆஞ்சநேயரோட இரையாற்றல் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த இரையாற்றலால் என்ன நன்மை கிடைக்கும்னா, உடல் வலிமை கிடைக்கும். நிறைய பேருக்கு அவங்க விசுவாசமாக இருப்பாங்க, நிறைய கடினமாக உழைப்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, வெளிநாடு போவாங்க. அப்படிப்பட்ட தன்மைகள் அது கொடுக்கும். ஆனால் இதில் இன்னொரு எதிர்விளைவு என்னென்னா, கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன் ஆஞ்சநேயரோட இரையாற்றலை அதிகமாக வச்சுருக்கும்போது பிரம்மச்சரியமாக இருக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். கல்யாணமாகி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகணும் எண்ணம் வராது. அப்போ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது. அப்போ இந்த மாதிரி சில இரையாற்றல் எதிர்விளைவுகளை கொடுக்கும். அப்படி நம்ம எதிர்விளைவுகளை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன மாதிரியான இரையாற்றலில் எப்படிப்பட்ட எதிர்விளைவுகள் இருக்குங்கிறத நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஓவராலாகவே இந்த டிவைன் எனர்ஜி ஆக்டிவேஷன் வகுப்பில் நம்மளோட வாழ்க்கையில் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும், அது ஒரு வேளை நெகட்டிவாக நமக்கு வேலை செய்யுது, எதிர்விளைவுகள் பண்ணுதுன்னா அதுக்கு எப்படி பரிகாரங்கள் பண்ணிக்கணுங்கிறதையும் இந்த வகுப்பில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வகுப்புக்கான கட்டணம் 999 ரூபா தான். 13/6/2026 அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 3 மணி நேர வகுப்பாக நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க அந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு இரையாற்றல் வேணும், இறைசக்தி வேணும், இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கணும்னா அதை எப்படி முழுமையாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறங்கிறத ஒரு அருமையான செஷனில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிக அற்புதமாக எளிமையாக கற்றுக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.